ஆம், அந்த அடிப்படையில் மாற்றுவோம். நவீன ஜாஹிலியத்தை எனும் தலைப்பில் கவியை பாட வருகிறார் சகோதரி எம்ஏ ஆயிஷா சல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றுவோம் நவீன ஜாஹிலியத்தை. ஜாஹிலியா காலத்து ஜாஹில்கள் புரிந்த நம் மூதாதையரின் வழி அதனை மூடத்தனமாய் செய்கிறோமே முன்னின்று இன்று. கலியுகத்தில் இன்று நாம் கடமைகளை மறந்து கைபேசிய கதியென்று களியாட்டங்களில் கைகோர்த்து காலத்தை கழிக்கிறோமே. கலியுகத்தில் இன்று நாம் கடமைகளை மறந்து கைபேசிய கதியென்று களியாட்டங்களில் கைகோர்த்து காலத்தை கழிக்கிறோமே. 5 நேர தொழுகையை ஐயமின்றியே மறுக்கிறோம். இன்னல்கள் வரும்போது மட்டும் இறைவனை கொஞ்சம் நினைக்கிறோம், இருளில் வாழ்கிறோம். 5 நேர தொழுகையை ஐயமின்றியே மறுக்கிறோம். இன்னல்கள் வரும்போது மட்டும் இறைவனை கொஞ்சம் நினைக்கிறோம், இருளில் வாழ்கிறோம். களிமா சொன்ன நாவுகளால் கபட்டு வார்த்தைகள் பேசுகின்றோம், கல்புகளை துளைக்கின்றோம். கண்ணியமாக நடப்பதா எண்ணி கணக்கின்றி பிழை செய்கிறோம். களிமா சொன்ன நாவுகளால் கபட்டு வார்த்தைகள் பேசுகின்றோம், கல்புகளை துளைக்கின்றோம். கண்ணியமாக நடப்பதா எண்ணி கணக்கின்றி பிழை செய்கிறோம். குரானை அடுக்கி வைத்து தூசு படிய படிய விடுகிறோமே, ஓதுவதை விடுகிறோமே. ஓதுவதை மறந்துவிட்டு மார்க்கம் பற்றி பேசுகிறோம். குரானை அடுக்கி வைத்து தூசு படிய படிய விடுகிறோமே, ஓதுவதை விடுகிறோமே. ஓதுவதை மறந்துவிட்டு மார்க்கம் பற்றி பேசுகிறோம். ஜக்காத் ஈந்தும் கைகளாலே அநியாயங்கள் புரிகிறோம். ஹஜ் செய்த போதினிலும் அயலவரை உற்றாரை வெறுக்கிறோம். ஜக்காத் ஈந்தும் கைகளாலே அநியாயங்கள் புரிகிறோம். ஹஜ் செய்த போதினிலும் அயலவரை உற்றாரை வெறுக்கிறோம். பசித்திருந்தும் நோன்பு நோற்றும் பாவங்களைத்தான் செய்கிறோம். பசித்திருந்தும் நோன்பு நோற்றும் பாவங்களைத்தான் செய்கிறோம். தீங்கு செய்தே தினமும் நாம் திக்ருகளை மறந்துவிட்டோம். தீங்கு செய்தே தினமும் நாம் திக்ருகளை மறந்துவிட்டோம். ஆடைகளில் கவனமின்றி ஆடவரும் பெண்டிரும். ஆடைகளில் கவனமின்றி ஆடவரும் பெண்டிரும். வகை வகையாய் வண்ணங்காட்டி வாழ்வையே தொலைக்கிறோம். வகை வகையாய் வண்ணங்காட்டி வாழ்வையே தொலைக்கிறோம். இந்நிலையிலிருந்து மீள மாட்டோமா? இந்நிலையிலிருந்து மீள மாட்டோமா? சூழ்ச்சிக்காரன் இபிலிசை மறுக்க மாட்டோமா? சூழ்ச்சிக்காரன் இபிலிசை மறுக்க மாட்டோமா? இஹ்லாஸின் வழிநடக்க இன்றே விரைந்திடு. இஹ்லாஸின் வழிநடக்க இன்றே விரைந்திடு. மாற்றுவோம் நவீன ஜாஹிலியத்தை.